ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் எம்டி அதுல் ரானே இன்னும் 5 முதல் 6 வருடங்களுக்குள் இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை வெற்றிகரமா உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் brahmos-ii அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் மிசைலை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல இன்னும் 5 முதல் 6 வருடங்கள் இந்தியா எப்படி ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்வாங்க, brahmos-ii மிசைல்களோட கேப்பபிலிட்டிஸ் மற்றும் சிறப்பு அம்சங்கள் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் சில்வர் ஜூப்ளி வருடத்தை கொண்டாடும் நிகழ்ச்சியில அந்நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் எம்டி அதுல் ரானே அவர்கள் இன்னும் 5 முதல் 6 வருடங்கள்ல இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செய்வாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் 1998ல தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனம் இந்தியாவுடைய டிஆர்டிஓ மற்றும் ரஷ்யாவின் மெசினோஸ்டோனியா நிறுவனமும் இணைந்து உருவாக்கப்பட்டது. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்தியா ரஷ்யா ஜாயிண்ட் வெஞ்சர்ல மிகவும் வெற்றிகரமான ஒரு பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா தான் உலகின் தலை சிறந்த மற்றும் அதிவேகமான பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல்களை உருவாக்குனாங்க. இந்த சூழ்நிலையில இதே பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் brahmos-ii அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் மிசைலை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்வதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, brahmos-ii மிசைல் ப்ராஜெக்ட், ருத்ரம் 3 மிசைல், HSTDV ப்ராஜெக்ட், சௌரியா மிசைல் மற்றும் HGV-2021F அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் ப்ராஜெக்டையும் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்கள்ல ஹைப்பர்சானிக் மிசைலை டெவலப் செய்வதற்கு இந்தியா brahmos-ii மிசைல் ப்ராஜெக்டை தான் பெரிதும் நம்பிக்கொண்டிருக்காங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கி வரும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள்னால 1000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை மாக் 8 அப்படிங்கிற வேகத்துல சென்று தாக்கும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 8 மடங்கு வேகமா சென்று தாக்கும் brahmos-ii மிசைலையும் இந்தியாவுடைய டிஆர்டிஓ மற்றும் ரஷ்யாவின் மெசினோஸ்டோனியா நிறுவனமும் இணைந்து டெவலப் செய்து வர்றாங்க. சமீபத்துல ரஷ்யா ஜிர்கான் அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை வெற்றிகரமா சோதிச்சாங்க. ரஷ்யாவின் இந்த ஜிர்கான் மிசைலோட அனைத்து விதமான சோதனைகளும் முடிக்கப்பட்டு விட்டது. கூடிய விரைவில் இந்த மிசைல்கள் ரஷ்ய படையில் இணைய உள்ளது. ஜிர்கான் மிசைல்ல பயன்படுத்தப்படும் அதே தொழில்நுட்பத்தை தான் brahmos-ii மிசைல்களையும் பயன்படுத்த போறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதனால ரஷ்யாவின் ஜிர்கான் ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்டின் வெற்றி இந்தியாவின் brahmos-ii ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் ப்ராஜெக்டுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க. ஜிர்கான் மிசைல்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஏர் பிரீதிங் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் தொழில்நுட்பத்தை brahmos-ii மிசைல்களையும் பயன்படுத்த போறாங்க. இந்தியா உருவாக்க உள்ள brahmos-ii மிசைல்கள் தற்போது பயன்பாட்டில் உள்ள brahmos-i மிசைல்களை விட 2 மடங்கு அதிக வேகத்தில் சென்று இலக்கை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. தற்போதைய நிலையில் ரஷ்யாவின் இந்த ஜிர்கான் மிசைல் தான் உலகின் ஃபாஸ்டஸ்ட் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல் ஒரு மனூரிங் விங்டு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். ஜிர்கான் மிசைல்கள் 2 ஸ்டேஜஸ்ல ஆபரேட் ஆகுது. முதல் ஸ்டேஜ்ல ஒரு சாலிட் ஃபியூல் இன்ஜின் கொண்ட ஆக்சிலரேட்டர் மிசைல் ஜிர்கான் மிசைல ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் கொண்டு செல்லும். இரண்டாவது ஸ்டேஜ்ல திரவ எரிபொருளை பயன்படுத்தி ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் இயக்கப்படும். இதற்கு பிறகு இந்த மிசைல் ஹைப்பர்சானிக் வேகத்துல டிராவல் செய்ய ஆரம்பிக்கும். ஜிர்கான் மிசைல்னால குறைவான உயரத்துல பறக்கும் பொழுது 250 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அதுவே செமி பாலிஸ்டிக் ட்ராஜெக்டரியில பறக்கும் பொழுது 740 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அப்போ இந்த மிசைல்னால ஆவரேஜா 400 முதல் 450 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்க தாக்க முடியும். ஜிர்கான் மிசைல்கள்னால அதிகபட்சமா 1000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மிசைல்னால 1000 முதல் 2000 கிலோமீட்டர்
கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ரஷ்யா வேணுமென்றே இந்த மிசைலோட ரேஞ்ச குறைச்சு காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜிர்கான் மிசைல் மாக் 8 முதல் மாக் 9 வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்குறதுனால தற்போது பயன்பாட்டில் உள்ள எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைலை தடுக்க முடியாது. ஜிர்கான் மிசைல் அட்மாஸ்பியருக்குள் பறக்கும் பொழுது வேகம் மற்றும் காற்றின் அழுத்தம் காரணமா இந்த மிசைலை சுற்றி ஒரு பிளாஸ்மா கிளவுட் ஃபார்ம் ஆகுது. இந்த பிளாஸ்மா கிளவுட் ரேடியோ வேவ்ஸ் மற்றும் ரடார்கள்ல இருந்து வர சிக்னல்களை அப்சர்வ் பண்ணிக்கிடுது. இதனால இந்த மிசைல எந்த ஒரு ரடார்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஜிர்கான் மிசைல்கள்ல பிளாஸ்மா கிளவுட், ஹைப்பர்சானிக் வேகம் மற்றும் சி ஸ்கிம்மிங் டெக்னிக் போன்ற இந்த 3 விஷயங்களும் இணையும் பொழுது தற்போது உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு இந்த மிசைல்களை தடுக்கவே முடியாது. தற்போது அமெரிக்க படையில் பயன்பாட்டில் உள்ள டூம்ஹாக் சப்சானிக் க்ரூஸ் மிசைல்களை விட ரஷ்யாவின் ஜிர்கான் மிசைல்கள் அதிக தூரம் எதிரிகளின் எல்லைக்குள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை உடைத்துக் கொண்டு தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஜிர்கான் மிசைல் டூம்ஹாக் மிசைல்களை விட 2 மடங்கு அதிக எடை கொண்ட மிசைல். இந்த மிசைல்னால மாக் 8 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் வேகத்துல டிராவல் செய்ய முடியுது. இதனால ஜிர்கான் மிசைல் இலக்கை தாக்கும் பொழுது அமெரிக்காவின் டூம்ஹாக் மிசைல்களை விட 242 மடங்கு அதிக கைனெட்டிக் எனர்ஜி வெளிப்படுது. ஒரு ஜிர்கான் மிசைல் இலக்கை தாக்கும் பொழுது 2150 கிலோகிராம் TNT எக்ஸ்ப்ளோசிவ் வெடித்ததுக்கு நிகரான சக்தியை வெளிப்படுத்துது. இதனால தாக்கப்படும் டார்கெட் முழுவதும் சேதமடைது. ரஷ்யாவின் ஜிர்கான் மிசைல்கள்ல கன்வென்ஷனல் மற்றும் நியூக்ளியர் வார்ஹெட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஆனா இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைல்கள் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளதா என்பது இன்னும் வெளியில் சொல்லப்படவில்லை. ஜிர்கான் மிசைல பேஸா வச்சு உருவாக்கப்படும் பிரம்மோஸ்-2 மிசைல்கள் தற்போது கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஆன்டி ஷிப் மிசைல்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. பிரம்மோஸ்-1 மிசைல்கள் எப்படி இந்தியாவின் முப்படைகள்ல பயன்படுத்தப்படுதோ அதே போன்று இந்த பிரம்மோஸ்-2 மிசைல்களும் இந்தியாவின் முப்படைகளையும் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல், விமானம் மற்றும் தரையில் இருந்து ஏவும் பிரம்மோஸ்-2 ஹைப்பர்சானிக் மிசைல்களை இந்தியா டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. தற்போதைய சூழ்நிலையில் ரஷ்யாவின் இந்த ஜிர்கான் மிசைல் தான் உலகின் ஃபாஸ்டஸ்ட் ஹைப்பர்சானிக் மிசைல். இதற்கு முக்கிய காரணம் ரஷ்யா ஜிர்கான் மிசைல்ல உள்ள ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை இயக்குறதுக்கு பிரத்யேகமா ஒரு திரவ எரிபொருளை உருவாக்கி இருக்காங்க. இந்த எரிபொருள் தொழில்நுட்பத்தை ரஷ்யா மிகவும் ரகசியமா வச்சிருக்காங்க. இந்த திரவ எரிபொருளின் காரணமா தான் ரஷ்யாவுடைய ஜிர்கான் மிசைல் இவ்வளவு அதிவேகமா டிராவல் ஆகுது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் 1.6 டன் எடை கொண்ட brahmos-ii அப்படிங்கிற ஏர் லான்ச் பிரம்மோஸ் மிசைல டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த மிசைல்னால 290 முதல் 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்கள் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள அனைத்து விமானங்களையும் ஏர்ஃப்ரேம்ல எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் பயன்படுத்தும் வகையில டெவலப் செய்யப்பட்டு வருது. பிரம்மோஸ்-ii மிசைல்ல பயன்படுத்துவதற்காக இம்ப்ரூவ்டு ராம்ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இம்ப்ரூவ்டு ராம்ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தோட வேலைகள் அதிவேகமா நடந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த இம்ப்ரூவ்டு ராம்ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தினால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பிரம்மோஸ்-ii மிசைல்களை இயக்க முடியும். மாக் 5க்கு மேல உள்ள வேகத்தை ஹைப்பர்சானிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் இம்ப்ரூவ்டு ராம்ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தினால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல டிராவல் செய்ய முடியும். இந்த வேகத்தை நியர் ஹைப்பர்சானிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழில்நுட்பத்தை இன்னும் ஓரிரு வருடங்கள்ல இந்தியா டெவலப் செய்து முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியா கூடிய விரைவில் ஹைப்பர்சானிக் மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செய்வாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.